கனடாவில் இளம் பெண்களை வைத்து சூட்சுமமான முறையில் இடம்பெறும் திருட்டுகளில் தமிழர்கள் சிலர் தமது தங்க நகைகளை இழந்துள்ளனர். கனடா முழுவதும் இவ்வாறான மோசடி இடம்பெற்று வருவதாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். கார் ஒன்றில் வரும் ஆணும் பெண்ணும் இவ்வாறான மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் பல வருடங்களுக்கு முன்னர் இந்த மோசடி அதிகரித்திருந்த நிலையில் அண்மை காலமாக குறைந்திருந்தது. எனினும் தற்போது பலரை ஏமாற்றி தங்க நகைகளை பறிக்கும் மோசடி தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விசிட்டர் விசாவில் வந்த ஆசிய நாட்டவர்களால் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாக நகைகளை கொடுத்து ஏமாந்த தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். காரில் வரும் அழகான இளம்பெண் ஒருவர் தங்கம் அணிந்திருக்கும் ஆண் அல்லது பெண்ணை அணுகி நட்புறவாக உரையாடுவதுடன் தமது உறவினர்கள் நினைவாக தானமாக தங்க சங்கிலி அல்லது வளையல் வழங்குவதாக தெரிவிக்கின்றனர். அதனை தாமே அணிவித்து விடுவதாகவும் தெரிவித்து மோசடியில் ஈடுபடுகின்றனர். இதன்போது போலியான நகைகளை அணிவித்து உங்களின் உண்மையான தங்க நகைகளை திருடி செல்கின்றனர். இதன்போது அவர்கள் மிகுந்த பாசமான உணர்வுடன் உரையாடுவதால் ஏமாந்தவர்கள் மதிமயங்கி உள்ளனர். இளம்பெண் ஒருவர் வந்து உரையாடுவதால் அதனை தட்டி கழிக்க முடியாத நிலையில் சில ஆண்களும் தங்கள் நகைகளை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. திருடர்களுக்கு உதவும் மற்றொரு நபர் வாகனத்தில் காத்திருக்கிறார் மற்றும் திருட்டுக்கு பிறகு அவர்கள் விரைவாக தப்பி செல்கின்றனர் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருடர்கள் தங்களது இலக்குகளை அணுகும்போது வழிகாட்டல் கேட்பது போல நடித்து பின்னர் நன்றியாக ஒரு செயற்கை மோதிரம் அல்லது சங்கிலியை பரிசாக வழங்கும் மோசடிகளும் இடம்பெறுகின்றன. அதனை உணர்ந்து சுதாகரித்துக் கொண்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். உண்மை என நம்பியவர்கள் ஏமாந்து தமது நகைகளை இழந்துள்ளனர். இந்த மோசடி கனடாவில் மட்டுமின்றி ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் இடம்பெறுகிறது. இதிலும் பல தமிழர்கள் தமது நகைகளை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான மோசடியில் ஈடுபட்ட கும்பல் ஒன்றை போலீசார் கைது செய்திருந்தனர். நாடு முழுவதும் இதுபோன்ற மோசடிகள் அதிகரித்து வருகின்றன என்றும் பல நகரங்களில் போலீசாரால் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. மோசடி முறைகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்றும் இதுவரை முறைப்பாடு செய்யாத திருடர்களும் இருக்கக்கூடும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர்.